இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் ஜாதி கேட்குறாங்க, இந்த ரிசர்வேஷன் வேணாங்கிறோம். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களே இந்த ரிசர்வேஷன் என்னங்க, என்ன ஜாதின்னு கேட்குறாங்க, எங்களுக்கு எதுக்குங்கிறான். ஏன்னா அவங்க அப்பா தாசில்தார், அவங்க அப்பா டிஆர்ஓ, அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஐஏஎஸ். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், திரும்பவும் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறதுக்காக இல்லை. 1910 எங்கள் தாத்தா ஓடி போயிட்டார். தீண்டாமைக்கு பயந்து, ஏழ்மைக்கு பயந்து. நான் பார்த்ததில்லை அவரை. எங்கள் அப்பா அங்கே போய் ஆங்கிலம் படித்தார். அங்கேருந்து திருப்பி வந்தார். 60 இல்லை, நான் 64 பிறந்தேன். எங்கள் அப்பாவே என்னன்னா ஆங்கிலம் எழுதுவார். எங்கள் அப்பா ஒரு பெரிய நிலக்கலார் தான், ஒரு 20 ஏக்கர் நிலம் வச்சிருந்தார். அது காரணம் வெள்ளக்காரன் கொடுத்த படிப்பு. இலங்கைக்கு போய்விட்டு குடும்பம் இங்கே வந்து, நான் இங்கே வந்து பிறந்த 64. நான் வெறுமனா அரசு பள்ளியிலேயே மட்டும் படித்து மத்திய அமைச்சராக ஆனேன். எனக்கு ஜாதி தெரியும், ஆனால் ஜாதியால் ஒடுக்கப்பட்டவன் அல்ல. நான் ஜாதி தெரியும். ஆனால் என்னுடைய பிள்ளை இன்றைக்கு லண்டனிலே படித்துக் கொண்டிருக்கிறது, அதுக்கு ஜாதி தெரியுமா? தீண்டாமைக்காகவும் ஏழ்மைக்காகவும் ஓடி போன தாத்தாவின் பேரன் மத்திய அமைச்சர், அவனுடைய பிள்ளை லண்டனிலே படித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார்? பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கலைஞர், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதன். அதான் சமூக நீதி. அந்த சமூக நீதிக்கு நானே அடையாளம். நான் இங்க பேசல, நாடாளுமன்றத்திலே ரெஜிஸ்டர் முரசொலி பேசுறேனா இல்லையா? நாடாளுமன்றத்தில் நான் சொன்னேன். பிஜேபி காரன் உத்து பார்க்கறான், ஓ இதுதான் சமூக நீதியா? எங்களை கண்டா அவனுக்கு பயம் தானே எங்களுக்கு. பிரதமர் மோடி யாருக்கு பயப்படுறாரோ இல்லையோ, நான் முரசொலின்னு சொல்ல மாட்டேன், ராஜாக்குன்னு சொல்ல மாட்டேன். இந்த கருப்பு சிவப்பு வேட்டியை கண்டா பீதி கிளம்பு. ஒரு ஆள் எந்திரிச்சாலும் பயப்படுறாங்க. என்ன காரணம்? நாங்கள் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அந்த வடிவமைப்புக்கு பின்னால் இருக்கின்ற சமூக நீதியும் பகுத்தறிவும் தானே. அப்ப பகுத்தறிவு இல்லை என்றால் 2000 ஆண்டுகளுக்கு இந்த சமூகம் பின்னாலே போய்விடும் என்கின்ற கவலை நம்முடைய எழிலனுக்கும் கனிமொழிக்கும் இருந்த காரணத்தினாலதான் சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்றால் பகுத்தறிவு தேவை என்று ரெண்டையும் ஒட்டி வச்சிருக்கிறான். இப்படி உலகத்தில் எத்தனை மாறுபாடுகள், இந்த மாறுபாடுகள் எல்லாம் கொண்டு வந்தது பகுத்தறிவு தானே. அந்த பகுத்தறிவு அடிப்படையில் தான் இன்னைக்கு சமூக நீதி கொள்கை. அந்த சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு தானே இன்றைக்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். என்ன சாதாரணமா வந்துருச்சா? பகுத்தறிவு இருந்தால்தான் சமூக நீதி வரும். அப்ப பகுத்தறிவு மற்றும் சமூக நீதி தான் போட்டிருக்கணும். ஆனா சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு போட்டிருக்காரு. என்ன காரணம் தெரியல. காரணம் இருக்கு, அவர் சும்மா சொல்ல மாட்டார். சமூக நீதியை பெரியார் தந்து விட்டார், அண்ணா தந்து விட்டார், கலைஞர் தந்து விட்டார், ஸ்டாலின் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இப்படி காப்பாற்றி வைத்திருக்கிற சமூக நீதியை பகுத்தறிவில்லாத ஒரு சமூகம் வந்து கெடுத்து விடுமோ என்கின்ற காரணத்தினால் இருக்கிற சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு பகுத்தறிவு தேவை என்பதற்காக சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு என்ற தலைப்பை வந்திருக்க கூடும். ஆனா உண்மை அதுதான். பனியா பார்ப்பன கும்பலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற இந்த நாட்டை சுயராஜ்யம் உள்ள ஒரு நாட்டாக மாற்றி தமிழ்நாட்டை மீட்டெடுத்து தனித்தமிழ்நாடு எட்டவும் இந்த 2 காரணங்களுக்காகத்தான் என் உயிர், உடல், பொருள், ஆவி அத்தனையும் நான் இழந்திருக்கிறேன். அதற்காகத்தான் இன்றைக்கு நான் சிறை செல்கிறேன் என்று போலீஸ் வண்டியில் ஏறும்போது நான் சிறை செல்கிறேன், இதற்காக போய் வருகிறேன், வணக்கம் வணக்கம் வணக்கம், இதுதான் என்னுடைய கொள்கை என்று முழங்கிவிட்டு சென்றவர் பெரியார். அப்ப இத்தனை தடைகளையும் தாண்டி அந்த ஒரு மனிதர் கொண்டு வந்த இயக்கத்தினுடைய தத்துவத்தை அரசியலிலே அண்ணா கொண்டு வந்தார். அதை கலைஞர் நிறைவேற்றினார். இன்றைக்கு நாம் எல்லோரும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.